ஹாய் மக்களே, அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வெரி ஹாப்பி நியூஸ். உண்மையிலேயே வந்துட்டு நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த நோட்டிபிகேஷன் ரயில்வே துறையில இருந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கான இந்த 2025 முதல் நோட்டிபிகேஷன் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ முதல்ல மொத்தம் நம்மளுடைய 19 ஜோன்கள் என்னென்ன அப்படின்றத வந்து பிக்சரா கொடுத்துட்டு ஃபுல்லா நமக்கு டீடைலா கொடுத்துருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் நோட்டீஸ் CEN அப்படிங்கறதுல 01/2025 சரியா, ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் அசிஸ்டன்ட் லோகோ பைலட்ல இந்த டேட் ஆஃப் இண்டிகேஷன் வந்து நமக்கு 29/3/2025 வந்து இதுக்கான ஷார்ட் நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு அடுத்தது ஓபனிங் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு 12/4/2025 நாளையில இருந்து இதுக்கு விண்ணப்பம் ஆரம்பிக்கப்படுது. ஆன்லைன் வழியில விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது அப்படின்றத நமக்கு கொடுத்திருக்காங்க. கரெக்டா? அடுத்தது நமக்கான க்ளோசிங் டேட் வந்து பாத்தீங்கன்னா 11/5/2025 வரைக்கும் கொடுத்திருக்காங்க. மே மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டேட் கொடுத்திருக்காங்க. அண்ட் அதே மாதிரி வந்து லாஸ்ட் டேட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட்ல இருந்து ஒரு 2 நாள் தள்ளி 13ஆம் தேதி வரைக்கும் நீங்க ஃபீஸ் பே பண்றதுக்கு டைம் கொடுத்திருக்காங்க. கரெக்ஷன் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம ஏதாவது விண்ணப்பம் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது தவறுகள் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சரி பண்றதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு 14 மேல இருந்து 23 மே வரைக்கும் ஒரு 10 நாள் டைம் கொடுக்குறாங்க. சரிங்களா? பட் இதுக்கு நீங்க பேமெண்ட் பண்ணாதான் உங்களால மாத்த முடியும். சரியா? அதனால ஒரு தடவை அப்ளை பண்ணும்போதே கரெக்டா அப்ளை பண்ணிருங்க. போஸ்ட் வந்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் லெவல் 2 அப்படின்னு சொல்லக்கூடிய சம்பள நிலை வந்து பாத்தீங்கன்னா ஊதிய நிலை வந்து பாத்தீங்கன்னா நிலை 2ல வரும் 19,900. சரிங்களா? இது வந்து நமக்கான பேசிக் பே இன்டர்னல் பேமெண்ட் தான். இதுல அடிஷனலா நமக்கு அலவன்ஸ்லாம் சேரும்போது அரௌண்ட் ஒரு 27,000-28,000 பக்கத்துல சம்பளம் வந்துடும். சரியா? அண்ட் நமக்கு வயது வரம்புன்னு பார்க்கும்போது 18 வயது முதல் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிக்கலாம். 1/7/2025 தேதியின் படி பார்க்கும்போது சரியா, 1/7/2000 யார் யாரெல்லாம் அந்த வயது நான் பின்னாடி காட்டுறேன். சரியா? அடுத்தது நமக்கான டோட்டல் வேகன்சி 9,970 காலி பணியிடங்கள் நமக்கு மொத்தமா கொடுத்துருக்காங்க. 9,970 காலி பணியிடங்கள். உங்களுக்கு இந்த நோட்டிபிகேஷன்ல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க ஹெல்ப்லைன் நம்பருக்கு கால் பண்ணலாம். சரிங்களா? சோ நம்ம ரயில்வேவோட ஹெல்ப்லைன் நம்பர், ரயில்வே ஹெல்ப்லைன் நம்பர் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்காங்க. இது காலைல 10 மணில இருந்து 5 மணி வரைக்கும் ஒர்க்கிங்ல இருக்கும். இட்ஸ் வீக் டேல மட்டும். சரியா? வீக்கெண்ட்ல அவங்க ஒர்க்கிங்ல இருக்க மாட்டாங்க. ஒர்க்கிங் டேஸ்ல மட்டும் வேலை பார்ப்பாங்க. சரியா? அண்ட் கீழ வந்தோம் அப்படின்னா மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ல நீங்க இருக்கணும். அது என்னது A1 மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்? நல்லா பாருங்க, பிசிக்கல் ஃபிட்னஸ் இன் ஆல் தி ரெஸ்பெக்டிவ் எல்லாத்துலயுமே பிசிக்கல் ஃபிட்னஸ் உங்களுக்கு இருக்கணும்ங்கிறது தெளிவா சொல்லிட்டாங்க. ரைட்டா? சோ அடுத்தது உங்களுக்கான ஸ்டாண்டர்ட் விசன். சரியா? உங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும் அப்படின்னா சோ இட்ஸ் டிஸ்டன்ஸ் விசன்ல 6 அவுட் ஆஃப் தி 6. ஓகேங்களா? வித்அவுட் கிளாஸ்ல நீங்க இருக்கணும். கண் பார்வை 6 அவுட் ஆஃப் 6 வித்அவுட் கிளாஸ்ல உங்களுக்கு தெளிவாக இருக்கணும். மஸ்ட் நாட் அக்செப்டட் பிளஸ் 2D. ஓகேங்களா? சோ அது வந்து அவங்க ஏத்துக்க மாட்டாங்க. அண்ட் நியர் விசன் வந்து 0.6 வித்அவுட் கிளாஸ்ல உங்களுக்கு இருக்கணும். அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு கலர் விசன், பைனாகுலர் விசன், ஃபீல்ட் ஆஃப் விசன் அண்ட் நைட் விசன் அண்ட் மோனோமிக் விசன் இது எல்லாத்துலயுமே நீங்க பாஸ் பண்ணணும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம் சொல்லிட்டு நமக்கு வயது வரம்பு 30 வயது முதல் 18 வயது முதல் 30 வயது வரைக்கும் இருக்கவங்க நம்மளால விண்ணப்பிக்க முடியும். ஏஜ் லிமிட் 1/7/2025 படி இந்த ஏஜ் அந்த டேட் கொடுத்திருக்காங்க. நான் காட்டுறேன். இதுல SC/ST மாணவர்களா இருந்தால் 5 ஆண்டுகள் வயது தளர்வு, OBC நான் கிரீமி லேயரா இருந்தா 3 ஆண்டுகள். அப்ளை பண்றதுக்கு OBC சர்டிபிகேட் கண்டிப்பா தேவை. ஒரு வேலை இல்ல அப்படின்னா இப்ப ஏப்ரல் இப்பதான் பிறந்திருக்கு, 10 நாள் ஆகுது. பழைய OBC சர்டிபிகேட்லாம் எக்ஸ்பைரி ஆயிருக்கும். முதல்ல போய் அப்ளை பண்ணி வாங்கிடுங்க. 10 நாள் ஆகும் வர்றதுக்கு. சரியா? அண்ட் எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கிறவங்க, அந்த கேண்டிடேட் குரூப் கீழ வேலை பார்க்கறவங்க, ஏற்கனவே உள்ள இருக்கிறவங்களுக்கு ரைட்டா, உங்க எல்லாருமே அதே மாதிரி ஃபீமேல் கேண்டிடேட் இட்ஸ் டைவர்ஸ் உமன். சோ கணவனம் இருந்து பிரிந்து வாழக்கூடிய பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வயது தளர்வுகள் எல்லாம் கொடுத்திருக்காங்க. சரிங்களா? அண்ட் அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்த எல்லாருக்குமே அந்த டேட் எப்படி கொடுத்திருக்காங்க, அந்த 18 முதல் 30 வயது எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்க அப்பர் ஏஜ் லிமிட், நீங்க அன்ரிசர்வ்டு இருக்கீங்க இன்க்ளூடிங் தட். ஓகேவா? OBC-ஆ இருக்கீங்க அப்படின்னா EWS இருக்கீங்க அப்படின்னா 1995 அண்ட் 2/7 இந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். நான் கிரீமி லேயர்ல வந்தீங்கன்னா வயது தளர்வுகள் கிடைக்கும். கிரீமி லேயர் இருந்தா வயது தளர்வுகள் கிடைக்காது. சரியா? சோ 2/7/1995 இந்த தேதிக்கு அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். நீங்க OBC நான் கிரீமி லேயர் சர்டிபிகேட் வச்சிருந்தா 3 ஆண்டுகள் வயது தளர்வுகள் கிடைக்கும். 2/7/1992 அப்புறம் நீங்க பிறந்திருக்கணும். இதே நீங்க SC/ST இருந்தால் 2/7/1990. இதே வந்து மினிமம் 18 வயதுங்கிறது 1/7/2007 முன்னாடி பிறந்திருக்கணும். 1/7/2007 முன்னாடி பிறந்திருக்கணும். 1/7/2007 அப்புறமாகவோ அல்லது 95 முன்னாடி பிறந்திருந்தாலும் இட்ஸ் ஜெனரலுக்கு எலிஜிபிள் கிடையாது. அப்ப இந்த டேட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கான ஏஜ் ரிலாக்சேஷன் இருக்குல உங்களுக்கு. சரிங்களா? அண்ட் குவாலிஃபிகேஷன் அனெக்சரி 7 இருக்கு, நான் பின்னாடி காட்டுறேன். சரியா? அண்ட் நமக்கான எக்ஸாமினேஷன் ஃபீ வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஒரே தடவை தான் ஃபீஸ் பே பண்ணணும். செகண்ட் ஸ்டேஜ்க்கு தனியா பண்ண தேவையில்ல. 500 ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா SC/ST மாணவர்கள், எக்ஸ் சர்வீஸ் மேன், ஃபீமேல் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் பெண்கள், குறிப்பா பெண்கள் ஆஃப் எனி கேட்டகரி ஆஃப் த பெண்கள் அண்ட் டிரான்ஸ்ஜெண்டரா இருந்தா 250 ரூபாய். மத்த எல்லாருக்குமே 500 ரூபாய். அதாவது பசங்க பசங்க அன்ரிசர்வ்ல இருக்கக்கூடிய பசங்க, எக்கனாமிக் வீக்கர் இருக்க பசங்க, OBC பசங்க அவங்களுக்கு எல்லாம் 500 ரூபாய் கட்டணும். இவங்க 250 ரூபாய் கட்டணும். நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் நம்ம CBT 1 எழுதுனீங்க அப்படின்னா இந்த 500 ரூபாயில 400 ரூபாய் ரிட்டர்ன் பண்ணுவாங்க. இந்த 250 ரூபாயில 250 முழுசா ரிட்டர்ன் பண்ணுவாங்க. சரியா? எழுதலாம் மட்டும், எழுதலாம் அப்படின்னா ரிட்டர்ன் கொடுக்க மாட்டாங்க. சரியா? அண்ட் அடுத்தது நமக்கான எக்ஸாமினேஷனோட பேட்டர்ன்.
சோ நமக்கு ரெண்டு எக்ஸாமினேஷன் இருக்கும்பா, சிபிடி 1 அண்ட் சிபிடி 2 ரெண்டு லெவல் எக்ஸாம் நமக்கு இருக்கும். தென் அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கான அந்த ஸ்கில் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மூணாவது ஸ்டேஜ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நமக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், கடைசியா மெடிக்கல் எக்ஸாமினேஷன். இதுதான் நமக்கான செலக்ஷன் ப்ராசஸ். சிபிடி 1 ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன்ல 3 சப்ஜெக்ட் எழுதணும். ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ் அப்படின்ற 3 சப்ஜெக்ட் நமக்கு டோட்டலா கேட்பாங்க. சரிங்களா? சோ டியூரேஷன் 60 நிமிடம், 75 கேள்விகள் மொத்தம் கேட்பாங்க. 1/3 நெகட்டிவ் மார்க் இருக்கும். நெகட்டிவ் மார்க் கண்டிப்பா இருக்கு. சரியா? அண்ட் சிபிடி 2 குள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு பார்ட்டா இருக்கும், பார்ட் ஏ பார்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு. பார்ட் ஏல இப்ப நான் சொன்னேன்ல, ஜெனரல் அவேர்னஸ், ரீசனிங், ஆப்டிடியூட், அதுதான் கேட்பாங்க. அது பார்ட் பி ல. பார்ட் ஏ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பார்ட் ஏ பார்ட் பி ல பார்ட் ஏ வந்து உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பரா இருக்கும். சரியா? நீங்க டெக்னிக்கல் படிச்சு எழுதுற மாதிரி இருக்கும். சரியா? இது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 2 மணி நேரம் 30 நிமிடம். பார்ட் ஏ வந்து 90 நிமிடம் 100 கேள்விகளும், பார்ட் பி 60 நிமிடம் 75 கேள்விகளும் கேட்பாங்க. பார்ட் ஏல வந்து நீங்க சிபிடி 1 எழுதுறீங்கல, ரீசனிங், ஆப்டிடியூட் அண்ட் ஜெனரல் அவேர்னஸ், அதுதான் வரும். பார்ட் பி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுடைய டெக்னிக்கல் பேப்பர் நீங்க எழுதுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இதுல பார்ட் பி ல நீங்க என்னெல்லாம் செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா, நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இல்ல காம்பினேஷன் ஆஃப் வேரியன்ட் ஸ்ட்ரீம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் கீழ வர்றீங்க அப்படின்னா நீங்க எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்ட் மெஷின் அண்ட் வயர்மேன், ஆர்மச்சூர் அண்ட் காயில், ஆர்மச்சூர் காயில் வைண்டிங், ரெஃப்ரிஜரேட்டர், ஏர் கண்டிஷனர் மிஷின்ஸ், இத மாதிரி ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்து நீங்க எக்ஸாம் எழுதலாம். சரியா? சோ இது வந்து எலக்ட்ரிக்கல் கீழ வரக்கூடியவங்களுக்கு பார்ட் பி. சிபிடி 2 ல பார்ட் பி வந்து எந்த பேப்பர் எழுதணும்ங்கிறது ஆப்ஷனல் பேப்பர், நீங்க பார்த்து செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்க எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கீழ வர்றீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக் மிஷின், எலக்ட்ரானிக்ஸ்ல வந்து ரேடியோ அண்ட் டிவி அப்படின்ற இதை வந்து நீங்க எடுத்துக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? அண்ட் நீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழ வர்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பாடங்கள் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன இருக்கு அப்படின்றத கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ரைட்? சோ இது கீழ வரும்போது இதை நீங்க செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரைட்? அண்ட் நமக்கு ஃபைனலி நம்மளுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ரொம்ப 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 முக்கியமானது. அனெக்ஸனரி ஏல இருக்கக்கூடிய நம்மளுடைய குவாலிஃபிகேஷன். ரைட்? சோ குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் தெளிவா நல்லா கவனமா பாருங்க. மெட்ரிகுலேஷன், எஸ்எஸ்எல்சி, ஐடிஐ, ரைட்டா, இன்ஸ்டிடியூட், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அதாவது எஸ்எஸ்எல்சி நீங்க 10th படிச்சுட்டு ஒரு ஐடிஐ படிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது 10th படிச்சுட்டு நீங்க அப்ரெண்டிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அல்லது மெட்ரிகுலேஷன் அதாவது எஸ்எஸ்எல்சி முடிச்சு 3 இயர்ஸ் டிப்ளமோ கோர்ஸ், 3 இயர்ஸ் டிப்ளமோ இன் என்னது எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்கன்னா விண்ணப்பிக்கலாம். அப்படியும் இல்ல நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், நான் டிப்ளமோ படிக்கல, இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் அப்படின்னா அப்படியே கீழே வாங்கல. இந்த நல்லா பாருங்க, அதுலயே வந்து காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம், வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ரீம்ல காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஸ்ட்ரீம் திஸ் இன்ஜினியரிங் டிசிப்ளின். ரைட்டா? இந்த இன்ஜினியரிங் டிசிப்ளின் கீழே வரக்கூடிய வேற ஏதாவது இன்ஜினியரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெக்காட்ரானிக்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா அண்டர் த மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கீழே வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெக்கானிக்கல் டூல் அண்ட் டை அப்படின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, அது மெக்கானிக்கல் கீழே இருக்கக்கூடிய ஒரு சப் டிபார்ட்மெண்ட். அந்த மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணலாம். நல்லா பாருங்க, கீழே நோட்ல வந்து டிகிரி இன் இன்ஜினியரிங், நீங்க பேச்சுலர் டிகிரி இஃப் இன்ஜினியரிங் எது நம்மளுடைய இன்ஜினியரிங் பி, ரைட்டா, டிகிரி இன் இன்ஜினியரிங் டிசிப்ளின் as above well as that acceptable, அது ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்றத கொடுத்திருக்காங்க. சோ இன்ஜினியரிங் முடிச்சவங்களும் விண்ணப்பிக்கலாம். சரிங்களா? வெல், நமக்கான நம்மளுடைய இது நமக்கான வேகன்சிஸ் அப்படி நம்ம பார்க்கும்போது எவ்வளவு கொடுத்திருக்காங்க நல்லா பாருங்க. நமக்கான சதர்ன் ரீஜன் எஸ்ஆர், சதர்ன் ரயில்வே எவ்வளவு கொடுத்திருக்காங்க எஸ்ஆருக்கு. நமக்கு சதர்ன் ரீஜன்ல எஸ்ஆர்ல 2 வருவாங்க. ஒன்னு நமக்கு திருவனந்தபுரம், அது தனியா போயிடும். திருவனந்தபுரத்துக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா 15 மொத்தம் 148 வேகன்சி, 148 வேகன்சி திருவனந்தபுரத்துக்கு. கேரளாக்கு போயிடுச்சு, நம்ம தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா சென்னை, ரைட்டா, சென்னை எஸ்ஆர், ரைட்டா, எவ்வளவு கொடுத்திருக்காங்க 362 காலிப்பணியிடங்கள், மொத்தமா 510 காலிப்பணியிடங்கள், ரைட்டா, ரெண்டும் சேர்ந்து சதர்ன் ரீஜனுக்கு 510. அதுல தமிழ்நாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுக்கு 155 வேகன்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அன்ரிசர்வ்ல வந்திருக்கும். ரைட்டா, 155 வேகன்சி அன்ரிசர்வ்டு, 56 வேகன்சி எஸ்சி, 37 வேகன்சி, ரைட்டா, 37 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா எஸ்டி, 73 வேகன்சி வந்து ஓபிசி, 41 எக்கனாமிக் விகசன், மொத்தம் வந்து 362 வேகன்சி. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 37 வேகன்சி தனியா கொடுத்துட்டாங்க. சரியா? இதுதான் நம்மளுடைய வேகன்சி டீடைல். ரைட்? இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நான் கண்டிப்பா நம்புறேன். நண்பர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் வீடியோவை கொஞ்சம் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படிங்கறத கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க, எல்லாரும் விண்ணப்பிக்கட்டும். சோ ஆல் தி பெஸ்ட் அண்ட் thank you so much and bye. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க.